Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் கொஷின் வந்து உங்களுக்கு பிளாக் டயக்ராமாக கொடுத்துட்டாங்கன்னா அதை சிக்னல் ஃப்ளோ கிராஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பார்த்தலாம், கன்வெர்ட் த கிவன் பிளாக் டயக்ராம் டு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அண்ட் டிட்டர்மைன் C of S divided by R of S. C of S divided by R of S நம்மளுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பிளாக் டயக்ராம். இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம், சிக்னல் ஃப்ளோ கிராஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் டயக்ராமை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இதில் எங்கெல்லாம் நம்ம நோடு வைக்கணும், நோடு எங்கெல்லாம் பிளேஸ் பண்ணணுங்கிறத இந்த பிளாக் டயக்ராமில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த இன்புட் ஸ்டார்ட் ஆகுதுல, இது ஒரு நோடு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இந்த சம்மிங் பாயிண்ட் இருக்கோ அது ஒரு நோடு. அதுக்கப்புறம் பிரான்ச் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுதோ இது ஒரு நோடு. அப்புறம் கெயினுக்கெலாம் நம்ம வந்து நோடு வைக்க மாட்டோம், ஆனால் பிரான்ச் பாயிண்ட் இருக்கிறதுலாம் ஒரு நோட். ஸோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிடலாம். இது நோடு 1ன்னு வச்சுக்கலாம். இந்த சம்மிங் பாயிண்ட் வந்து நோடு, இது வந்து 2. அதுக்கப்புறம் இந்த பிரான்ச் பாயிண்ட் வந்து நோட் 3, இங்கே நோட் 4, இந்த சம்மிங் பாயிண்ட் அகெயின் வந்துருச்சு. ஸோ இது நோட் 5. ஃபைனலாக அவுட்புட் வந்து நோட் 6. இதில் என்ன இருக்குது, கெயின் இருக்குது, சம்மிங் பாயிண்ட் இருக்குது, கெயின் G1, G2, G3 ஒரு கெயின் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்குது Hன்னு. அது வந்து என்ன ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். இப்போ இதுக்கு நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைஞ்சிடலாம். நம்ம நோட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஸோ எத்தனை நோடு இருந்தது, நம்மளுக்கு 6 நோட்ஸ் இருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதலாம். 1 2 3 4 5 6 6 நோட்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நோடு 1க்கும் 2க்கும் நடுவில் ஏதாவது கெயின் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அப்போது அதோட யூனிட் கெயின் வந்து 1 தான். நோடு 2க்கும் 3க்கும் நடுலையுமே எந்த கெயினும் இல்லை. ஸோ அதோட யூனிட் கெயின் வந்து 1 தான். ஆனால் நோடு 3க்கும் 4க்கும் நடுவில் பாருங்கள் ஒரு கெயின் இருக்குது. ஸோ அதை நம்ம என்னவா மார்க் பண்ணிட்டோம், G1. அப்புறம் நோடு 4க்கும் 5க்கும் நடுவுலையும் ஒரு கெயின் இருக்குது, அது வந்து G2. அப்புறம் 5க்கும் 6க்கும் நடுவில் எந்த ஒரு கெயினும் இல்லை. ஸோ யூனிட் கெயின் 1 தான். ஓகேவா, கிளியராக இருக்கா? இப்போ நோடு 3க்கும் 5க்கும் இன்பிட்வீனில் ஒரு கெயின் இருக்குது, G3. அதை நம்ம இப்போ மார்க் பண்ணணும். ஆனால் நம்ம நோட் பண்ணிக்கோங்க, சம்மிங் பாயிண்டில் அது எங்கே போய் அது வந்து இருக்குன்னா மைனஸில் போய் அது G3ங்கிற கெயின் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி எழுதணும்னா -G3ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்குது. அது எதுக்கு பிட்வீனில் இருக்குன்னா 2க்கும் 4க்கும் பிட்வீனில் இருக்குது. அதை நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். G3ங்கிற கெயினை மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபீட்பேக் வந்து 2க்கும் 4க்கும் பிட்வீனில் இருந்தது. அதுவும் அதோட சம்மிங் பாயிண்டில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இது நெகட்டிவ் ஃபீட்பேக்னு. ஸோ அதை -Hன்னு எழுதியாச்சு. இவ்வளோ தான். இப்போ நம்ம பிளாக் டயக்ராமை சிக்னல் ஃப்ளோ கிராஃபாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நோட்ஸை கிளியராக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டும் அவுட்புட்டும் கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்புட்டுக்கு ஒரு நோட், அவுட்புட்டுக்கு ஒரு நோட். அதுக்கு இன்பிட்வீனில் எங்கெல்லாம் நோட்ஸ் வரும்னா சம்மிங் பாயிண்ட்லேயும் பிரான்ச் பாயிண்ட்லேயும் தான் நோட்ஸ் வரப்போகுது. ஸோ அதை கிளியராக மார்க் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற கெயின் இல்லைன்னா யூனிட் கெயின் 1, இல்லை ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா ஃபீட்பேக், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா யூசிங்ஸ் மேசான்ஸ் கெயின் ஃபார்முலா. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். போன வீடியோலேயே நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபு அதோட மேசான்ஸ் கெயின் ஃபார்முலா பேஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ மேசான்ஸ் கெயின் ஃபார்முலா என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/del சமேஷன் ஆஃப் k pk del k. இங்கே k நம்மளுக்கு தெரியும் ஃபார்வர்ட் பாத். எத்தனை ஃபார்வர்ட் பாத் இருக்கோ அதை பொறுத்து k, இது வந்து ஜென்ரலாக கேன்னு கொடுத்துருக்கோம். நம்ம எத்தனை ஃபார்வர்ட் பார்த்துருக்கோ அதை பொறுத்து இந்த k வந்து 1 2 3 நம்ம அதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் எத்தனை ஃபார்வர்ட் பார்த்துருக்குன்னு நம்ம டயக்ராம், இது சின்ன டயக்ராம் தான் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 1 to 6 இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. ஆரோ மார்க் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பாத். அதுக்கப்புறம் 1 2 3லேருந்து 5க்கு போய் 6 நோடில் முடியுது. இது இன்னொரு ஃபார்வர்ட் பாத். ஸோ இது ஃபார்வர்ட் பாத் 1, இது ஃபார்வர்ட் பாத் 2.
ஸோ 2 ஃபார்வர்ட் பாத் இருக்குது. கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ மூணாவது இங்கே ஒன்று இருக்கேன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இது வந்து என்னது? ஃபீட்பேக் லூப். ஆரோ மார்க் வச்சு தான் சொல்கிறீங்க. ஃபார்வர்டாக போகிறது மட்டும்தான் ஃபார்வர்ட் பாத், முன்னாடி மட்டும்தான் போகணும். ஸோ ஆரோ மார்க்கை வச்சு தான் நம்ம இது ஃபார்வர்ட் பாத்தா ஃபீட்பேக் லூப்பா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பாத். 1 2 3லேருந்து 5 இது ஒரு ஃபார்வர்ட் பாத். 5 6ல் முடிகிறது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஆனால் இது வந்து ஒரு ஃபீட்பேக் லூப். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ எத்தனை ஃபார்வர்ட் பாத் இருக்குது? டோட்டலாக 2 ஃபார்வர்ட் பாத் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாவை என்னவா மாற்றிடலாம்? P1 del 1 P2 del 2. ஸோ P1 பொறுத்து தான். ஸோ P1 2 இருந்துச்சுன்னா டெல்லும் 1 2 தான் இருக்கும். இது நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இப்போயும் நான் அகெயின் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபார்வர்ட் பாத் எத்தனை இருக்கும். இப்போ K வந்து 2னா அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ப்ராப்ளமில் 2 ஃபார்வர்ட் பாத்தாக இருக்குது. ஸோ P1 del 1 plus P2 del 2 divided by இந்த del. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இண்டிவிஜுவலாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு P1. P1ங்கிறது ஃபார்வர்ட் பாத் 1ல் இருக்கிற ஃபார்வர்ட் பாத் கெயின். இப்போது ஃபார்வர்ட் பாத் 1 நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ 1 to 6க்கு நடுவில் என்ன இருக்குதோ அதோட ப்ராடக்ட் தான் ஃபார்வர்ட் பாத் கெயின் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத். ஸோ 1 to 6க்கு நடுவில் என்னெல்லாம் இருக்குது? 1 1 G1 G2 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்? G1 G2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு P2. P2ங்கிறது செகண்ட் ஃபார்வர்ட் பாத். செகண்ட் ஃபார்வர்ட் பாத்துக்கு நம்ம இண்டிவிஜுவலாக ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன இருக்குது? இதோட ப்ராடக்ட்ஸ் இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ஃபார்வர்ட் பாத் கெயின் 2. இப்போது இதில் என்ன மட்டும் தான் இருக்குது? -G3 மட்டும் தான் இருக்குது. 1 into -G3. ஸோ P2 ஃபார்வர்ட் பாத் 2ஓட கெயின் வந்து ஃபார்வர்ட் பாத் கெயின் வந்து -G3. P1க்கு வந்து G1 G2 கிடச்சிருந்தது. P2க்கு வந்து -G3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிற போகிறோம்? del 1. del 1ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா 1 minus sum of நான் டச்சிங் லூப்ஸ். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்தை டச் பண்ணாத லூப்ஸ். இப்போது நம்மளுக்கு டயக்ராம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத்தை டச் பண்ணாத ஏதாவது லூப்ஸ் இருந்துச்சுன்னா தான் அதை வந்து 1 மைனஸ் அதில் நம்ம ஆட் பண்ண முடியும், அதோட கெயினை ஆட் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத். இதை டச் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்கான்னா இல்லை. ஸோ 0. அதே மாதிரி செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தையும் பார்த்துடலாம். இது செகண்ட் ஃபார்வர்ட் பாத். இதை டச் பண்ணாத ஏதாவது லூப் இருக்கா, இண்டிவிஜுவல் லூப் இருக்கானா? நோ. ஏன்னா இந்த லூப் வந்து ஃபஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தையும் டச் பண்ணியிருக்கு, செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தையும் டச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கும் 0 தான். ஸோ நம்ம இப்போ del 1 del 2 எழுதினா del 1 வந்து 1 minus sum of loops not touching the first forward path. அது வந்து 0. அதனால del 1 is equal to 1. அதே மாதிரி del 2 is equal to 1 minus sum of loops not touching the second forward path. ஸோ செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தையும் டச் பண்ணாத எந்த லூப்பும் இங்கே இல்லை. ஸோ அதை நம்ம டயக்ராம் வச்சே நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒரே ஒரு லூப் தான் இருக்குது. அந்த லூப் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தையும் டச் பண்ணுது. இங்கே வரைஞ்சிருக்கோம்ல, இதையும் டச் பண்ணுது, இதையும் டச் பண்ணுது. ஸோ அதனால இங்கேயும் del 2 வந்து என்னது? 1 தான் வரும். ஸோ del 1 is equal to 1, del 2 is equal to 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? del is equal to ஃபார்முலா என்ன? 1 minus sum of all loop gains plus sum of 2 non-touching loops plus sum of 3 non-touching loopsன்னு நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு நான் டச்சிங் லூப்ஸ்னு இங்கே ஒன்று நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு எத்தனை லூப் தான் இருக்குது? ஒரே ஒரு லூப் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ இப்போ இதையே நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் இருக்காது. ஸோ 1 minus sum of all loop gains தான். அப்போ இங்கே எத்தனை லூப் இருக்குது? ஒரே ஒரு லூப் தான் இருக்குது. அந்த லூப்போட கெயின் தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ இந்த லூப்போட கெயினை பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற லூப் 2 3 4. இங்கே ஒரு ஃபீட்பேக் லூப். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே லூப். ஸோ அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது? G1H. இது ரெண்டோட ப்ராடக்ட் தான் அதோட லூப் கெயின். ஸோ -G1H. ஸோ இதோட லூப் கெயின் என்ன? -G1H. 1 minus sum of all loop gains இங்கே எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஒரே லூப் தான் இருக்குது. அந்த ஒரு லூப்போட கெயின் என்ன? -G1H. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிடலாம்? del is equal to 1 plus G1H. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா நம்ம என்ன எழுதியிருந்தோம்? P1 del 1
plus P2 del 2 divided by del ன்னு. ஸோ நீங்கள் P1 என்ன ஃபைன் பண்ணியிருந்தீங்க, G1 G2, del 1 வந்து 1, P2 என்ன ஃபைன் பண்ணியிருந்தீங்க, மைனஸ் G3, del 2 வந்து 1, அகெயின் என்னது 1, del என்ன ஃபைன் பண்ணியிருக்கீங்க, 1 plus G1H, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம இப்போ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். P1 வந்து G1 G2, del 2 வந்து 1, அதனால இங்கே மென்ஷன் பண்ணல. P2 வந்து மைனஸ் G3, G1 G2 மைனஸ் G3 divided by del வந்து 1 plus G1H. ஸோ ஃபைனலி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் C of S divided by R of S. நம்மளை டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, C of S divided by R of Sக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.